நேர்மறை ஆற்றல் மற்றும் தெய்வீக சக்தி வீட்டில் நிறைந்திருந்தால் மட்டுமே நன்மைகள் நடைபெறும். ஆனால் சிலர் வீட்டில் ஏதோ இறுக்கமான சூழல் இருப்பது போன்று உணர்வார்கள். இதனால் வீட்டில் நிம்மதி மற்றும் மகிழ்ச்சி இல்லாமல் இருப்பது, வீண் சண்டை, பண விரயம் வருவது இருக்கும். இதை சரி செய்வதற்கு வீட்டில் சில எளிய வழிமுறைகளை பின்பற்றினாலே போதும். வீட்டில் சில பொருட்களை வாஸ்து பரிகாரமாக வைப்பதன் மூலம் எதிர்மறை சக்திகள் வீட்டில் அண்டாமல் ஓடிவிடும். இதை தொடர்ந்து செய்து வருவதால் வீட்டிலும் வாழ்விலும் மிகப்பெரிய மாற்றங்களை கண்கூடாக பார்க்க முடியும். வீட்டில் முன்னேற்றமே இல்லை, வருமானம் வருவதில்லை, மனதில் நிம்மதி இல்லை, வீட்டில் தீய சக்திகளின் நடமாட்டம் உள்ளது, வீட்டில் இருப்பவர்களுக்கு மாறி மாறி ஆரோக்கிய பிரச்சனை ஏற்பட்டு எதிர்பாராத மருத்துவ செலவுகள் வந்து கொண்டே இருக்கிறது என புலம்புபவர்கள் சில எளிய முறைகளை பின்பற்றினாலே வீட்டில் பாசிட்டிவ் எனர்ஜியை அதிகப்படுத்த முடியும். சில எளிய வழிகளை பின்பற்றி அல்லது சில எளிய மாற்றங்களை செய்வதன் மூலம் வீட்டில் நேர்மறை ஆற்றல்களும் தெய்வீக சக்தி ஆகியவற்றை அதிகரிக்க செய்ய முடியும். வீட்டில் அலங்காரத்திற்காக சிறிய மணியோசை கேட்பது போன்ற தோரணங்கள் அல்லது பாசி மணிகள் ஆகியவற்றை தொங்கவிடலாம். இது காற்றில் அசையும் போது ஏற்படும் ஒலியால் வீட்டில் உள்ள தீய சக்திகள் விலகி ஓடுவதுடன் பாசிட்டிவ் எனர்ஜி அதிகரிக்க துவங்கும். வீட்டில் உள்ள ஒவ்வொரு மூலையிலும் கல்லுப்பினை சிறிதளவு வைப்பது நல்லது. கல்லுப்பிற்கு தீய சக்திகள் அல்லது எதிர்மறை சக்திகளை ஈர்க்கும் தன்மை உண்டு. இதனால் தீய சக்திகளால் ஏற்படும் பாதிப்புகள் குறைந்து வீட்டில் நல்லது நடக்க துவங்கும். சிறிய அளவிலான சாமி சிலைகள், சாமி படங்கள் அல்லது ஸ்வஸ்திக், ஓம், விநாயகர் உருவம் போன்ற ஆன்மீக சின்னங்களை வீட்டின் வரவேற்பு அறையில் மாட்டி வைக்கலாம். இதை அடிக்கடி பார்ப்பதால் அன்றாடம் வாழ்க்கையில் நடக்கும் கெட்ட பலன்கள் குறையும். வீட்டில் எப்போதும் நறுமணம் நிறைந்திருக்கும்படி பார்த்து கொள்ளுங்கள். ஊதுபத்தி, சாம்பிராணி ஏற்றி வைக்கலாம். காலையிலும் மாலையிலும் வீட்டில் விளக்கேற்றுவதன் மூலம் தீய சக்திகள் நம்முடைய வீட்டை நெருங்காமல் இருக்கும். வீட்டில் நறுமணம் எப்போதும் இருந்து கொண்டே இருந்தால் தெய்வீக சக்தி நிறைய துவங்கும். வீட்டிற்கு வெளியில் அல்லது வீட்டில் நுழைந்தவுடன் கண்ணில் படும் இடத்தில் கண்ணாடி ஒன்றை மாட்டி வைக்கலாம். இது எதிர்மறை சக்திகளை வீட்டிற்குள் அண்டவிடாது. வீட்டு வாசலை எப்போதும் சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். மங்களகரமாக கோலமிட்டு வைத்திருங்கள். வீட்டு வாசலில் பாதைக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் எந்த ஒரு பொருட்களையும் வைப்பதும், வீட்டிற்குள் வரும் பாதையை மறைத்து வண்டி மற்றும் வாகனங்கள் நிறுத்துவதோ கூடாது. வாசல் பகுதியை சுத்தமாக வைத்திருப்பது நேர்மறை ஆற்றல் வீட்டில் அதிகம் நிறைவதற்கு வழிவகுக்கும். பச்சை கற்பூரம் மனம் இருக்கும் இடங்களில் மகாலட்சுமி மற்றும் பெருமாள் நிரந்தரமாக வாசம் செய்வார்கள். பச்சை கற்பூரம் மற்றும் துளசிக்கு இயற்கையாகவே தெய்வீக தன்மை உண்டு என்பதால் அவைகள் இருக்கும் இடங்களில் தீய சக்திகள் நெருங்கவே முடியாது. நன்றி.